நல்லது பண்ணக்கூடிய குருவாக அவர் மாறுறார். திருமண பிராப்தி ஏற்படும், வம்ச விருத்தி உண்டாகும், கல்வி அறிவு அதிகரிக்கும், உத்தியோக உயர்வு, பதவி உயர்வு, சம்பள உயர்வு, அதே மாதிரி வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள், ஸ்திரமான அசையாத சொத்துக்கள் எல்லாம் வாங்கக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரி ஒரு நல்ல நன்மையவே மேஷராசிக்கு இந்த 2 மாசத்துல கொடுப்பார். மறுபடியும் வக்கரகதிக்கு அதுக்கு போற வரைக்கும் அதிசாரத்தில் வரும்பொழுது இவ்வளவு நாள் பட்ட கஷ்டத்துக்கு நான் சொன்ன திடீர் யோகம். இப்போ அக்னி நட்சத்திரத்தில் நல்ல மழை பெஞ்சா பிறகு மழையே வராத காலத்துல நல்ல மழை பெஞ்சா அது ஒரு யோகம் தான். அந்த மாதிரி இப்போ கஷ்டப்படக்கூடிய காலத்துல மேஷராசிக்கு ஒரு திடீர் யோகம் அப்படிங்கிறது இந்த அதிசாரத்துல குரு பகவான் கொடுக்குறாருங்க. மேஷ ராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு ஏதாவது இருக்காங்க சார்? வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னா பொதுவாக கேட்குறீங்களா இந்த குரு பயிற்சி அதிசாரத்துக்கு? அதிசார பயிற்சி அப்படின்னு பார்த்தோம்னா மேஷராசிக்காரர்கள் இந்த அதிசாரத்தினால் நன்மை நடக்குது. இந்த நன்மை இன்னும் அதிகமாக நடக்கிறோம் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம்னா முருகப்பெருமான் வழிபடுறது நல்லது. திருச்செந்தூர் முருகன் வழிபடுறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. இந்த அதிசார காலங்களில் நான் சொன்ன மாதிரி இந்த 22/10/2025 வரைக்கும் இவங்க சுப்பிரமணியர் வழிபாடு பண்ணுறது நல்லதுங்க. மேஷராசிக்காரர்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம் முதல்ல அதிசாரத்தில். அந்த மேஷராசி நேயர்கள் அப்படின்னு எடுத்தீங்கன்னா அவங்களுக்கும் ஒரு 80% நன்மைகள் அப்படிங்கிறது இந்த அதிசாரத்தில் ஏற்படுது.